சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் கோதுமை ரவை வச்சு நம்ம உப்புமா பண்ண போகிறோம். நாம் எப்போவுமே இட்லி தோசைன்னு ஒரே மாதிரியான டிஃபன் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக சுவையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஹெல்த்தியான இந்த கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்புமா பண்ண முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஒரே ஒரு சின்ன கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை. கோதுமை ரவா உப்புமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் லைட்டாக சூடானதும் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை கருகிடக்கூடாது. ரவையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வாசனையும் வருது. இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். 6 முந்திரி பருப்பை நம்ம அடுத்த நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேர்க்கடலை மட்டுமே சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்துருச்சு. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே நெய்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உள்ள சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் உள்ள சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை இலை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கிறேன். பாதி போல் குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலா எல்லாத்தையுமே காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா கறியிடாமல் இருக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்புறம் காய்கறி ரொம்ப வேக வேண்டாம், க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு வேகணும். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. போதும். இப்போ இந்த காய்கறி கூடயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துடலாம். நல்லா காய்கறி கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய் ஃப்ளேவர் ரவை எல்லாத்துலேயுமே நல்லா இறங்கட்டும். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருந்தேன். அதே கப்புக்கு 4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். கோதுமை ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி சூப்பராக நம்ம கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக வருது. இதில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவிக்கலாம். பொதுவாக நம்ம உப்புமா பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நட்ஸு சேர்த்து பிரியாணி ஃப்ளேவரில் உப்புமா பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக பாதி லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது உப்புமாவுக்கு நல்லாவே வாசனை கொடுக்கும். நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே 4 முந்திரி பருப்பு வச்சிடலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவா உப்புமா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.